Hi friends, welcome to Meghala Designer. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா blouse உடைய side joint வந்து மேலே கீழே இல்லாம ஃபினிஷிங்கா எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கறது சமீப காலமா வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க கேட்ட டவுட்டுக்கெல்லாம் இந்த வீடியோல நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா beginnersக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிரலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்டா வந்து நம்ம இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட் கைப்பகுதி ரெண்டு பக்கத்துலயும் வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணனதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்கு கிளாத் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நிறைய பிரச்சனை வரதே பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்க ஸ்டிச்சிங்லேயும் ஆம்பகுதி ஸ்டிச்சிங்லேயும் தான் ப்ளவுஸ் வந்து சொதப்பலாக வர்றதே. அதனால் வந்து இதில் நிறைய முக்கியமான பாயிண்ட்டுகள்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு சைடு நமக்கு வந்து கைப்பகுதி வந்து ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து முன்பக்கத்தில் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, அதாவது ஸ்டிச்சிங் இருக்கிற பக்கம் வந்து வெளிப்பக்கமாகவும் நம்ம அளவு எடுக்கிற பக்கம் வந்து உள்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் இருந்து சரியான அளவில் மார்க் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு லூஸ் வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாலோ அல்லது நமக்கே நம்ம வந்து லூஸாவோ டைட்டாகவோ வேணும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவோ அல்லது கம்மியாவோ அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்பக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ஊக்கு வைக்கிற பட்டி இருக்கிற இடத்துல தான் ஊக்கு வச்சிருக்கிற பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணணும். அடுத்ததை பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஊக்கு மாற்ற பட்டி இருக்கிற இடத்துல தான் ஊக்கு மாற்ற பட்டிக்கு சரியான அளவு வந்து மார்க் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதே வந்து நமக்கு 1 இன்ச் 1/2 இன்ச் வந்து ரெண்டு சைடுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது நீங்கள் அளவு ப்ளவுஸில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ வந்து கையுடைய முன்பகுதியை வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கையுடைய முன்பக்கத்துடைய சுற்றளவும் நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுடைய சுற்றளவு ஒரே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே ஸ்டேஜில் வந்து கையுக்கும் அப்படி தான் லூஸாக வேணும் அல்லது டைட்டாக வேணுங்கிறத வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் 1/4 இன்ச்சு கூடவோ குறையவோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இடுப்பு பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த 2 மார்க்கிங்கும் இப்போ ஒரே மாதிரி இருக்கணும் நமக்கு சைடு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கையுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா, அந்த இடத்தையும் வந்து ஒரே மாதிரி வச்சுட்டு ஆம்பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பக்கத்தில் ஜாயிண்ட் ஸ்டிச்சிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சிங்கும் சைடு ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்போ நான் இழுத்து காட்டுன்னு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு பிறகு சைடு வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் 2 ஸ்டிச்சிங்கும் ஒரே இடத்துல இருக்கா அப்படிங்கிறது. இப்போ இந்த 3 மைய புள்ளிகளும் ஒரே கோட்டில் நமக்கு வந்து வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சரியான ஃபினிஷிங்கில் அதே மாதிரி மேலேயும் கீழே இல்லாமல் ஒரே மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு சைடு ஜாயிண்ட் வந்து மேலே கீழே வருது அப்படின்னா அதாவது பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அதிகமாக வருது அப்படின்னா நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, இடுப்பு பக்கத்தில் வர அந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரிச்சுட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன் பக்கத்தில் வந்து நமக்கு லென்த் வந்து அதிகமாக வருது அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டக்கு பிடிக்கலாம். அதுவும் வந்து சென்டரில் டக்கு பிடிச்சோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து ஷேப்பாக இருக்காது, துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி டக்கு பிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டுக்கு நேராக இப்படி டாட்டையும் சைடும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா டாட்டுக்கு நேராக வந்து கொஞ்சம் கிராஸாக நமக்கு ஒரு பீஸ் வரும் நேர் துணியாக. இப்போ அந்த துணி வந்து சென்டராக வராது, கொஞ்சம் கிராஸாக தான் வரும் நமக்கு. அப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் ஆரம்பித்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து சொல்லப்போனால் ஒரு 4 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு மேலே அப்படின்னா கப் ஷேப்பை பாதிக்கும் கண்டிப்பாக. 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் வரைக்கும் நீளம் இருந்தால் போதும். அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி கிராஸாக கொண்டு வந்துடலாம். இது ஒரு ஐடியா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து சைடில் வந்து டக்கு பிடிக்கிறது பிடிக்கல, துணி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பட்டி துணி வருது இல்லைங்களா, அந்த பட்டி துணியுடைய கீழ்ப்பக்கத்தில் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாகவோ அல்லது நம்ம இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கும்போது அந்த கிளாத்தை வந்து பிரிச்சுட்டு 1 இன்ச்சா 1/2 இன்ச்சா எத்தனை அளவு நமக்கு பெருசாக இருக்கோ அந்த இன்ச்சை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து இப்போது கையுடைய முன்பக்கத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சரியாக வச்சுக்கலாம். இப்போ சரியாக வச்சதுக்கு பிறகு நம்ம மார்க்கிங் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு மார்க்கிங்கை வந்து சரியாக இருக்கிற மாதிரி மிஷினில் வந்து ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு, ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலுடைய சுற்றளவு வந்து சரியாக இருக்காங்கிறத கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இடுப்புடைய சுற்றளவு வந்து சரியான அளவில் வச்சு பிடிச்சிட்டு நம்ம வந்து 2 ஸ்டிச்சிங் போட்டு வெளியே எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணினதுக்கு உள்பக்கமாக தான் பக்கமாக நமக்கு வந்து டக்கு தையல் வந்து 2 அல்லது 3 அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். கஸ்டமருக்கு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக 3 ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போது 2வது ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு 3வது ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு 1/4 இன்ச் வித்தியாசத்தில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு நம்ம முடிக்கிறோம். இப்போது முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி மேலங்கீழே இருக்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜாக நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சிசரால் நம்ம கட் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து அக்யூரேட்டாக கரெக்டான சேஃபில் சைடு வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இது வந்து காமனாக வர்ற பிரச்சனை தான். கையோடு நம்ம வந்து பிசிறு நூலையும் கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த ப்ளவுஸில் வந்து சரியான அளவுகளில் இருக்காங்கிறத பாருங்கள். இப்போ ஆமுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கையுடைய சுற்றளவு, ஆமுடைய சுற்றளவு, இடுப்புடைய சுற்றளவு இந்த 3ம் வந்து சரியான பாதையில் வந்து இருக்குது, சரியான மையப்புள்ளியில் டச் ஆகிருக்கு அப்படின்னா ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி நம்ம பார்க்கணும். இடுப்புடைய இந்த அதாவது மார்பக சுற்றளவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ வளைஞ்ச மாதிரியோ ஸ்டிச்சிங் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க. ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக இருக்கும். எங்கேயுமே கிளாத் வந்து லூஸாக இல்லாத மாதிரி ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோலுடைய சுற்றளவு வந்து ஒரே நேர் கோட்டில் தான் ரவுண்டான கோடு வந்து ஸ்டிச்சிங் இருக்குது. அடுத்த மையப்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இடுப்புடைய சுற்றளவு. இந்த சுற்றளவும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அளவில் மேலே கீழே இல்லாமல் துணி ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இந்த 3 அளவுகளும் சரியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து முக்கால்வாசி அதாவது 98% நம்ம வந்து ப்ளவுஸை நீட்டாக கச்சிதமாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உள் துணிக்கு வந்து ஓவர்லாக் இல்லாதவங்க வந்து அடுத்த ஃபினிஷிங்காக வந்து 1/4 இன்ச்சுக்கு 2 பிசிறு துணி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம மடித்து பிடிச்சு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சிங் பண்ண தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி மடித்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து மடித்து பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மடித்து ஃபஸ்ட்டே வந்து சேஃப்டி பின் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபினிஷிங்கோட சைடு ஜாயிண்ட் ஸ்டிச்சிங்கும் உள் சைடு ஜாயிண்ட்டும் நம்ம வந்து பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். சைடு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன டிப்ஸையெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். தேங்க்யூ.